வணக்கம். ஒரு பெரிய நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் ஒரு அழகான புத்தகத்தை பரிந்துரை செய்ய வந்திருக்கேன். இந்த ஆண்டு விஜயவாசகர் வட்டம் சார்பா புதுமை பித்தன் விருது எழுத்தாளர் செந்தில் ஜெகநாதன் அவர்களுக்கு கொடுக்க இருக்கிறோம். அவருடைய ஒரு புத்தகம் தான் அநாகதநாதம். இந்த புத்தகத்தை நான் பரிந்துரை பண்ண வந்திருக்கேன். இது இந்த தலைப்பை போலவே இந்த அநாகதத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இசை, அந்த உணர்வின் இசை 8 கதைகள்ல ரொம்ப அழகா வெளிப்பட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த 8 கதைகளுக்குள்ளேயும் அந்த உணர்வுகள், இந்த அநாகதத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு உணர்வு பூர்வமான அந்த உணர்வுகள் பலவித வண்ணங்களாக 8 கதைகள்லுமே வெளிப்பட்டிருக்கு. முதல் கதை அழகிலா விளையாட்டு. இந்த கதையில அழகா இவரோட தொடக்கமே அந்த முதல் 4 வரியில அவர் அந்த முதல் 4 வரிக்குள்ள அந்த கதையினுடைய மையத்தை கொண்டு அப்புறம் கடைசியில அந்த முடிக்கையில அதை தொட்டு சேர்த்து முடிக்கிறாரு. இங்க முதல் 4 வரியில முதல் கதையிலேயே ரொம்ப அழகா இருந்தது. உண்மையிலே இவருடைய தலைப்பும் சரி, அவர் எழுதியிருக்க விதமும் சரி, ஒரு கவிதை மாதிரி தான் இருந்தது. அது படிக்க படிக்க ரொம்ப ரசிக்கும்படியா அவ்வளோ அழகா இருந்தது. அதுக்குள்ள உள்ளூர் நிறைய 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 குட்டி குட்டி நுணுக்கங்கள் அந்த அந்த வரிகள்லயே அவர் கொடுத்திருக்காரு. இதுல அந்த முதல்ல அந்த 4 வரியே சொல்றேனே, எலும்பும் தோலுமாக, அதாவது காரை அப்படியே விழுந்து தோல் உரிக்கப்பட்ட ஒரு வயதானவர் போல அப்படியே இருக்கிற மாதிரி அந்த மதில் சுவர் இருந்துச்சு அப்படின்னு போடுறாங்க. ரொம்ப அப்படியே கவலைக்கிடமான ஒரு மதில் சுவரை பத்தி அவர் சொல்றாரு. இது 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 பார்த்தா நம்ம சுவருக்கான டிஸ்கிரிப்ஷன் நினைப்போம். ஆனா கதையினுடைய மையக்கருவை இங்க கொண்டு வச்சிடுறாரு. அதுதான் ரொம்ப அழகு இவருடைய எழுத்துல. அங்க இந்த கதையில ஒருத்தங்க யாரோ இந்த அளவுக்கு முடியாம இருக்கிறாங்க. அவங்க 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 அந்த முடிவை நோக்கிய ஒரு விஷயம் தான் கதையில டிராவல் ஆக போகுதுங்கிறத அந்த 4 வரியிலேயே ரொம்ப அழகா சொல்லிடுறாங்க. அழகிலா விளையாட்டுன்னு அதுக்கான சூட்சமத்தை 2 சிட்டுக்குருவியோட அங்க அந்த கதை முடிகிற தருணத்துல சொல்லி ரொம்ப அழகா கவிதையா இந்த கதையை முடிச்சிருப்பாரு. அடுத்து ரொம்ப சாயைங்கிற கதையும் சொல்லலாம். அந்த சாயை கதையில ஒரு காகம், இது எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் அதிகமாக காகம் பத்தி பேசுவாங்க. இங்க அதே போல அந்த காகத்தை பத்தியான ஒரு அழகான ஒரு கதை. ஒரு மனிதன் அவன் அந்த சாயை, அந்த நிழல், அந்த கருமையான ஒரு விஷயத்தை பத்தி சொல்லக்கூடிய அந்த இந்த கதையில ஒரு கவிதை மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதுவும் முதல் தொடக்க அந்த வரியிலையும் சரி, கடைசியில முடிக்கையிலையும் சரி, அவ்வளவு அழகா இவ்வளவு நேர்த்தியா எப்படி எழுத முடியும் அப்படின்னு. ஏன்னா அந்த பட டைரக்டர் அப்படியே தீயில இருந்த மாதிரி அந்த படக்குழுவினர் எல்லாம் தீயில நிக்கிற மாதிரி கொதிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஆரம்பிப்பாரு. அதே போல பிடிக்கும் பொழுது அங்க அந்த மனம், அதே போல அந்த கொதிநிலையில் இருந்த மனம் என்ன ஆனது அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல முடிப்பாங்க. இந்த கதையில ஒரு இடத்துல அந்த டிஸ்கிரிப்ஷன், ஒரு பெரியவரோட டிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க. ரொம்ப அழகா இருந்தது. ஒரு பேரிச்சம்பளம் காய்ந்த உலர்ந்த பேரிச்சம்பளம் அப்படி சுருங்கி இருந்தா எப்படி இருக்குமோ அது போல அந்த பெரியவருடைய முகம் இருந்தது அப்படின்னு கொடுக்குறப்போ சட்டன நமக்கே அந்த நிறத்தோட ஒரு மனிதன் நம்ம கண்ணு முன்னாடி கிராஸ் பண்ணிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் போகன் வில்லா தலைப்பை நம்ம படிக்கும் போது இப்படி திருப்பும் போது போகன் விழா ஏதோ ஒரு பேப்பர் பூ அப்படின்னு நினைப்போம். ஆனா கதைக்குள்ள படிச்சுட்டு நம்ம திரும்பும் போதுதான் தெரியுது அந்த போகத்திற்கான வீடு அது அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த போகத்திற்கான வீடுனா வெறும் அந்த போகத்தை மட்டும் இங்க சொல்லல. அந்த உணர்வுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உளவியல் சம்பந்தமான அந்த பாதுகாப்பற்ற தன்மையை ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் எப்படி கொடுக்குது. ஒரு ஆண் அந்த போகத்துல இருக்கும் பொழுது ஒரு அடம் பிடிக்கிற குழந்தை மாதிரி எப்ப பார்த்தாலும் மனசு அங்கேயே திரும்ப திரும்ப போறத ரொம்ப அழகா சொல்லுவார். அதுக்கப்புறம் அந்த அந்த உணர்வை இன்னும் அழகா சொல்ல போது எப்படி ஒரு நுண்கிருமி உள்ளுக்குள்ள தெரியாம உள்ள வந்துச்சு, அது சரியா நம்ம எதிர்ப்பு சக்தி நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவனுக்கு என்ன ஆகும்னா அது கவனிக்காம விட்டா அது அப்படியே உடம்பு பூரா பரவுற மாதிரி அந்த அந்த போகம், அந்த உணர்வு அவன் பார்க்க கூடாதுன்னு நினைச்சாலும் அதை அந்த எதிர்ப்பு சக்தி இல்லாம அவன் முற்றிலும் அவனுக்குள்ள அந்த வியாபிச்சு அந்த யாமினி உள்ள போய் உட்கார்றா அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகான அந்த எழுத்தின் வடிவுல சொல்லுவாரு. இதுலயும் அந்த ஃபர்ஸ்ட் இதுல ஆடு சருகை மேய்வதை போல அந்த சரசரன்னு தட்டச்சுன்னு அப்படின்னு அந்த லைன் கொடுப்பாரு.
அப்போ அந்த நுனிப்புள் மேய்வது போல இருக்கக்கூடிய ஒரு உறவினை அங்க சொல்ல போறத ரொம்ப அழகா சொல்லுவாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இவருடைய ஒவ்வொரு ஒவ்வொரு எழுத்தும் பயங்கர கவிதையாக தான் இருக்குன்னு சொல்லணும். விடம் படிச்சுட்டு என்னால சிரிப்பே அடக்கவே முடியல. சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். அவ்வளவு ஒரு நையாண்டியான புதுமை பித்தன் அவர்களுடைய எழுத்து மாதிரி இருந்தது அந்த விடம். அநாகத நாதம் படிக்கும் பொழுது அந்த ஒரு மனிதனுடைய ஆதங்கம், அவனுடைய உள்ளார்ந்த அந்த உணர்வினுடைய, அவன் நெஞ்சூர கிடக்கக்கூடிய அந்த இசையை வெளிப்படுத்த முடியாமல் ஜெனட்டிக் வாயிலாக அவன் பரம்பரை ரீதியாக நாதஸ்வரத்தை வாசிச்சு வாசிச்சு வந்த அந்த மனுஷன், அவனால அதை இசைக்க முடியல, அவனுக்கு அந்த அந்த திறமை இல்லை அப்படின்னு சொல்லி அவனுடைய குருமார்களால 2 குருமார்களால புறக்கணிக்கப்பட்டு அந்த நாதஸ்வரத்தை பார்த்தாலே அவனுக்கு ஒரு பயங்கர ஒரு பயம் பதட்டம் அப்பம் பேரை கெடுக்க வந்த பிள்ளைன்னு ஊர் சொல்லி அவன் ஒரு ஹோட்டல் கடையில வேலை பார்க்க போனாலும் அது இந்த சட்டைநாதர் கோயிலுக்கு முன்னாடி அந்த ஒலிக்கிற அந்த ஒலியை கேட்டு உடம்பெல்லாம் படப்படக்கிறதும், அதுக்கப்புறம் அது தூக்கி போடலாம், நம்ம நாதஸ்வரம் இருந்தா தானே இது இருக்கு, யாருக்காவது வித்தரலான்னு போகும்போது அவனுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த இசை அவனை எப்படி ஆட்கொண்டது. இது நாள் வரைக்கும் பயத்தாலையும் பதட்டத்தாலையும் கட்டுப்பாட்டினாலையும் யாரோ ஒரு திணித்தல்னாலையும் அந்த இசையை படிக்கணும்னு நினைச்சவனுக்கு இறுதியில அந்த அநாகத நாதம் எவ்வளவு அழகாக மீட்டெடுத்தது. ஒரு செம்பருத்தி பூ அது அசையும் போது அவனுக்குள்ள அந்த நாதஸ்வரம், அந்த இசை அவனுக்குள்ள அந்த ராகம் எப்படி வந்தது. இந்த ஜகத்தை படைத்தவனே, அந்த நகுமோ அதனுடைய அந்த கீர்த்தனையில வர்ற மாதிரி, ஜகத்தை படைத்தவனே உன்னை தவிர நான் யார்கிட்ட முறையிடுவேன்னு அந்த சொல்லும் பொழுது நமக்கும் அந்த கண்கள்ல அந்த கதை படிக்கும் போதே அந்த உணர்வு வருது. இவன் கடைசியில அந்த ஆலாபனை, அந்த நாதஸ்வரத்துல அந்த சங்கீதம் அழகான சங்கீதங்களோட அவன் வாசிக்கும் பொழுது அவனுடைய தொண்டையிலிருந்து அந்த குங்குமம் வழியும் போது ஒரு ரத்தம் வழியிற மாதிரி ஒரு அந்த அவனுடைய அந்த அதீத அந்த விடாம அந்த இசை வாசிக்கணும் அப்படிங்கிறத அந்த வாசிச்சு அவன் அவனுக்குள்ளேயே அவன் அந்த நாதம் அவனையவே நாதஸ்வரமாக மீட்டெடுக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகா அந்த அநாகத நாதத்துல சொல்லியிருப்பாரு. இன்னும் 3 கதைகள் இருக்கு. அதுவும் ரொம்ப ரொம்ப அழகான கதை. நஞ்சமுதா இருக்கட்டும், கடைமுகமா இருக்கட்டும், இங்க எல்லாமே கடைமுகம்லாம் அப்படியே உளவியல் சிக்கல்ல இருக்கக்கூடிய, அதாவது ஒரு தாயை இழந்த ஒரு குழந்தை எப்படி தன்னுடைய சித்தையை பார்க்கும் அப்படிங்கிற அழகான அந்த உளவியலை அந்த கடைமுகத்துல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு கதையும் அப்படியே அவ்வளோ அழகு. நிறைய எழுத்தாளர்களுடைய வசீகரத்தை, அந்த மேஜிக்கை இவருடைய எழுத்துல பார்க்க முடியுது. கண்டிப்பா இந்த புத்தகத்தை ஒவ்வொருவரும் வாங்கி படியுங்கள். இவர் இந்த புத்தகம் மட்டும் இல்ல, இன்னும் சில புத்தகங்களும் எழுதியிருக்காரு. இவருடைய புத்தகங்கள் வாங்கி படியுங்க. ரொம்ப அருமையா இருக்கு. நம்மளை அந்த புனை உலகத்துல கூட்டிட்டு போய் அந்த உணர்வுகளை நமக்குள்ள கடத்தி திறக்க முடியாத நிறைய உணர்வுகளுக்கு இலக்கியம் இந்த புத்தகம் வாயிலாக, இந்த கதைகளின் வாயிலாக நமக்குள்ள நிறைய விஷயங்களை நம்ம சிந்தனைக்கு கொடுத்து சத்தம் இல்லாம நிறைய சாளரங்களை திறந்து கொடுத்துட்டு இருக்காருன்னு சொல்லலாம். இந்த புத்தகம் படித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க எங்களுக்கும் சொல்லலாம். அப்புறம் விஜயா பதிப்பகம் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்ல நல்ல புத்தகங்கள் பரிந்துரை செய்யப்படும். நன்றி.